ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் சமையல். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் நம்ம ஒரு 4 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணணும். அது கூடவே கொஞ்சம் முந்திரியை ஆட் பண்ணுறோம். அது கூடவே கொஞ்சம் சோம்பையும் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து இது போய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு பொடியை கட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆகுதான்னு பார்த்து ஹீட் ஆன உடனே அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணணும். எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிடும். அதில் கொஞ்சம் ஜீரகத்தை சேர்க்கணும். ஜீரகம் வெடிக்கிற நேரத்தில் கட் பண்ண அந்த பொடியான வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணி வதக்கணும். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து வதக்கணும். இப்போது இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நம்ம சாப்பிட் பண்ணணும். நல்லா ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே நம்ம ஜீரக பொடியும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணணும். கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிடணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டுக்கு அந்த வாட்டரை ஆட் பண்ணி அதையும் இதுக்கு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம கட் பண்ண பன்னீர் பீசஸை இது கூட ஆட் பண்ணுறோம். அந்த பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் ஜென்டிலாக அந்த பன்னீர் டேமேஜ் ஆகாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டைம்லேயே கோதுமை மாவில் நம்ம சப்பாத்தி செய்யறதுக்காக தேவையான அளவு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கொண்டு வச்சிடணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிற நேரத்துலையே இப்போ நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் மசாலா சூப்பராக அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மேக் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சு தோசை தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை மாவு வச்சு பால்ஸில் சப்பாத்தியை திரட்டி ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி போடணும். இந்த சப்பாத்தி ஒரு சைடு நல்லா ஹீட் ஆகி நல்லா வெந்து வந்துடுறது. அதுக்கப்புறமா நம்ம இது இன்னொரு சைடு மாற்றி போடணும். இது மாற்றி போட்டாச்சு. நல்லா பாருங்கள், இது ஒரு பக்கம் நல்லா வந்துருக்கு இல்லையா? இப்போ இது இந்த மாதிரி மாற்றி போட்டு இருக்கிற சப்பாத்தி சுற்றுது. இதே நேரத்தில் நமக்கு காஃபி டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் பால் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாலை இப்போ காஃபி ரெடி பண்ணி காஃபி குடிச்சிட்டு இப்போ நான் சமைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம காஃபியும் சூப்பராக ரெடி ஆகி நம்ம கை பண்ணிச்சு. காஃபி குடிச்சிட்டு சப்பாத்தியும் செஞ்சு எடுத்து காஃபி நீங்கள் குடிக்க வரீங்களா? ஓகே. இப்போ நம்ம சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் ஹோம்மேடான ஒரு பன்னீர் மசாலாவும் சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது சாப்பிட. ஈவினிங் டிஃபன் வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.